அப்ப தமிழ்நாட்டில் வந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எல்லாரும் குய்யோமே கத்துறாங்க. இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு யாருமே பேசல, அமைதியாயிட்டாங்க. ஏன்? உள்ளதிலே அதிகமான பெயர்கள் வந்து குளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் போயிருக்கு. அதிகமான பெயர்கள் எங்க நீக்கப்பட்டிருக்குன்னா குளத்தூர். இத்தனைக்கும் குளத்தூரும் சேப்பாக்கமும் தமிழ்நாட்டிலே சின்ன தொகுதிகளில் ஒண்ணு, ரொம்ப சின்ன தொகுதிகள். நீங்க வெள்ளிவாக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் பெரிய பெரிய தொகுதிகள் நிறைய இருக்கு. உள்ளதிலே சின்ன தொகுதியில் இருக்கக்கூடிய 2 இடத்துல தான் வந்து டாப் 5 இருக்கு 2 தொகுதியிலுமே. அப்படி போயிடுச்சு. அப்ப நான் வந்து கேட்டேன் நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட, எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது, ஆன்டி நேஷனல், ஆன்டி தமிழ்நாடு, தமிழர்களுக்கு விரோதமா இருக்குது. ஆனா நடத்துனது பூரா யாரு அப்படின்னு? மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளா இருந்து நடத்துறாங்க. அப்ப சென்னையில மாநகராட்சி கமிஷனர் இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து அவருக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியாதா? அது வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோலச்சக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியாதா? இல்லாத பெயர்கள் நீக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பேரை திரும்ப சேர்க்க சொல்லி 10 லட்சம் கூட டோட்டலா வரல. என்னுடைய பேர் நீக்கப்பட்டு சேர்க்கணும் சொல்லி திரும்ப வந்து 10 லட்சம் பேர் கூட வரல. இதுலயே இடம் மாறினது, தடம் மாறினது, பெயர் மாறினது, ஊர் மாறினது, ஸ்பெல்லிங் மாறினது, இனிஷியல் மாறினது சொல்லிட்டு அதுதான் வந்து நிக்கிறதே தவிர 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார்கிட்டையும் பதட்டம் இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீக்கப்பட்ட பெயர்கள் ஒரிஜினலான விஷயங்களா இருக்குது. அர்ச்சனா பட்நாயக் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுத்தாலே போது நாங்க பேரை சேர்த்துருவோம்னு.